வேலை கொடு தம்பி, அறிவுக்கு வேலை கொடு, அறிவுக்கு வேலை கொடு. என்னது? வெண்ணி குடிக்க, டீ குடிக்க மாட்டேன். உட்கார். என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? யாரு வேன்? என்னடா வேணும் உனக்கு தம்பி? டங் டங் டங். காலப்படுறா, காலப்படுறா. நல்லபடியே பிள்ளை இருக்கா உங்களுக்கு? டாக்டர்கிட்ட போய் எதுவும் பார்த்தியா உனக்கு? என்ன சொன்னாங்க? அப்படி இருந்தும் இல்லையே, ஏன்னு கேட்குறியா? காலில் வந்துட்டு வா. தம்பிக்கு என்ன பழக்கம்லாம் உண்டு? ஒரு பழக்கமும் கிடையாது. காலில் வந்துட்டு வா. தம்பி வணக்கம். வேற என்ன விசேஷங்க? ஏன் இங்கே வராது? ஓ சரியா, நல்ல காலில் விடலையே, சும்மா குனிஞ்சு விழுந்தியா நான் நம்பிடுவேன். அப்போ இப்பயே இல்லையா? சாமியை நம்பிக்கையோடு விடுங்கடா. டுக்குடி டுக்குடி. உன் பேர் என்ன பேருடா? பரமேஸ்வரன். உன் மகன் பேர் என்ன பேருடா? புவனேஸ்வரன். ரெண்டுமே பரமசிவன் பேர் தான்டா. கர்ப்பப்பை சம்பந்தமாக குறைபாடுகள் இருப்பதாக ஒரு செய்தியை சொல்லியிருந்தால் அந்த செய்தி பிழையானது என்பது அர்த்தம். பிழையானதுன்னு அர்த்தம். உன்னுடைய ஊரில் இருந்து 27 கிலோமீட்டர்களுக்கு அப்பாற்பட்டு சென்றால் மாபெரும் ஒரு சிவபெருமானுடைய கோயில் உண்டு. 27 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 3 கிலோமீட்டருக்குள்ள துர்க்கியம்மன் கோயில், 27 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் சிவன் கோயில். அந்த சிவபெருமானை கேட்டு உனக்கு வரம் கொடுக்கும் பொழுது, இவனுக்கு ஆம்பளை பையன் வரம் கொடு, அந்த பையனுக்கு சிவமூர்த்தின்னு பேர் வைக்க சொல்லுன்னு உத்தரவு. கால் ஒன்று சொல்லலாம். வரலாம். குளிப்பு தள்ளி போவதும் குளிப்பை வராமல் நிறுத்துவதும் பிள்ளையாக இருக்குமோ என்று ஏமாந்து நீ வேதனைப்பட்டியான். பலமுறை டெஸ்ட் பண்ணி நீ கண்ணீர் தான் வடிச்ச. அப்படின்னா கர்ப்பப்பையின் குறையா, ரத்தத்தின் குறையா, உயிரணுக்களின் குறையாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்கு. உயிர் சக்தியை கொடுத்தாச்சு, சிவமூர்த்தி என்று பெயர் வைப்பாய். வெற்றி உண்டு மகளே. நல்லா இருடா. அறிவுக்கு வேலை கொடு. நல்லா இருக்கு. புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய். வயிறார சாப்பிடுங்க, ஆனந்தமா இருங்க, ஆனந்தமா இருங்க. கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? யார்? உங்களுக்கெல்லாம் வடலூரா? வடலூரா? கடன்பட்டு வந்தது யாரு? காலன்றாங்க. யாருக்கு கடன் பட்டிய? கடவுளுக்கு கடன் பட்டம் பாவேன். கொல்லாத வாயாடிடா. எந்த ஊரு? அது சேராத. சிதம்பரமா? 1 2 3 4 சிதம்பரம், சட்டநாதர், சீர்காழி, காட்டுமன்னார்குடி. அதானே? நீங்க ஊடால போயிட்டிய. அதில் சிதம்பரத்து அது வந்து வடலூருக்குள்ள வருதா? எங்க வடலூருக்குள்ள வருது? சுற்றி வந்துடலாம். அங்கேருந்து புதுவூர், திருமண கோயில் எல்லாம் சுற்றி வந்துடலாம். புலவனி 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 சொல்லுப்பா, என்னப்பா வேணும்? கடன் பட்டது யாரு? என்ன கடன்? வீட்டுக்கு கால் ஒன்று சொல்லலாம். குடியிருக்கும் அணைக்குள்ளே திருநாகம் புகுந்தது. பாம்பு தரிசனம் கொடுக்கு. அதனால சிவதோஷம் இருக்கும் இடமாகும் உன்னுடைய இடம். புரியுதா? 3.25 ஆண்டுகளாக உயிருக்கு போராடுவோர் மறைமுகமான வியாதியும் உடல் குழப்பமும் முதுகெலும்பு சம்பந்தமான வலி வேதனையும் உனக்கு இருக்கும். இருக்கா? கால் ஒன்று வா. தம்பி கருப்பசாமி, அப்படி ஒன்றும் நடக்கலையே.
நடக்கல. வா. நாகப்புற்று எங்கப்பா இருக்கு? புற்றுடைய அம்மன் கோயில் இருக்கா? இருக்கா? அதான் திருநாகம் வந்து காட்சி கொடுக்கு. பக்கத்துல வா. உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு செய்வனை கோளாறுகள் இது இருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடும், கிரகப்படி செய்வன நடந்திருக்குன்னு சில பேருடைய அறிவுரையும் உன் மனதை புண்படுத்தி இருக்கு. செய்வனை நடந்தது உண்மைதான். ஆனால் அந்த தீய சக்தியை நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அவன் படிச்சு வருவான், உன் ஆரோக்கியத்தை காப்பாற்றி தரேன். நல்லா இருப்பா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. எங்க போகுது குதிரை? பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி. நீங்க மாவட்டம் கடலூர் மாவட்டம் தானே? பாண்டிச்சேரியா? கால் வந்துட்டு வரலாம். பாண்டிச்சேரியாமா? வாமா, பக்கத்தில் வாமா. யாருக்காவது வழக்கு எதுவும் இருக்காப்பா? நீதிமன்றத்தில் கோர்ட் வழக்கு யாருக்கும் இருக்கா? உனக்கு இருக்கானே? உடல்நிலைகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? என்ன செய்து? கால் வந்துட்டு வாங்க. ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதி. வரலாம். என்ன பேரு? கண்ணை முடிக்கலாம். ஒரு காலத்தில் பொம்பளைகளுக்குள்ளலாம் சண்டை வந்து வீட்டில் அமைதி இழந்து மனவேதனையும் குடும்ப பிரிவும் நடந்துருச்சு. இப்போ 1.25 ஆண்டுகளாக மூளையிலிருந்து ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு உன்னுடைய உடல்நிலைகளே பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்க. அறுவை சிகிச்சையினால் சரியாகுமா, இறையருளால் சரியாகுமாங்கிற குழப்பமும், கடன்பட்ட மனவேதனையும், அடுத்த கட்ட தொழிலை தொடங்குவதற்கு வழி என்ன என்ற ஒரு கேள்விக்குறியும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. காலம் சொல்லலாம். யாரு? உங்க வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எங்க இருக்கு அண்ணாச்சி அவர்களே? வீட்டில் இருக்கு. எல்லா டாக்குமெண்ட்டும் கையில் கரெக்டாக வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வார்த்தையை நான் சொல்லுதோம்னா அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். சரி, இப்போ வேற என்ன வேணும்? பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்க்கணும். கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு வழிவகுத்து தரேன், ஜெயிச்சு தரேன். இப்போ 3:30 என்னை பார்த்துப்போம். பெண்ணடியால் கால் வந்துட்டு வரலாம். ஏகாம்பராய நமோ நமः. என்னம்மா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கண்ணை மூடுமா. சாமி என்ன நினச்சிக்காமா. காலில் வந்துட்டு வாமா. உன்னுடைய கட்டுமனைக்கு பின் திசையில் முனீஸ்வர சாமி வருவாரா? முனீஸ்வர சாமியுடைய நடமாட்டம் இருக்கு. மாரியம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? விநாயகர் எங்க இருக்கார்? கால் வந்துட்டு வா. இந்த வீடு அறகுறையாக இருப்பதற்கு காரணம், மனதில் பிளானிங் இருக்கு, ஆனால் அது வெற்றி அடையலை. அதுக்கு காரணம் செய்வினை கோளாறுகள் நடக்குமான்னு இருக்கலாம், அது சந்தேகம் இல்லாதது. ஆனால் அப்படி ஒரு தீவினைகளுக்கு இடம் கொடுக்காம வீட்டை வளர்த்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்?
அந்த இடம் சம்பந்தமாக அந்த டாக்குமெண்டெல்லாம் நீ கரெக்டாக ஆராய்ந்து பார்த்தனா 25 ஆண்டுகளுக்கு முன்னால சில குழப்பங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கா, வில்லங்க வராமல் பார்த்துக்கா. வெற்றியாக்கி தரேன், பணம் கிடைக்கும். வேற என்ன வேணும்? பணம் கிடைக்கும். ஜெயிச்சு வா, ஆனந்தமா வா. கால் ஒன்று வாடா தம்பி. திருநெல்வேலி கண்ணாடி மாளிகை மகராசி கல்யாண மண்டபம் எங்க இருக்கு? கால் ஒன்று சொல்லலாம். திருநெல்வேலி உங்களுக்கு எந்த இடம் பெரியவரே? உங்களுக்கு திருநெல்வேலியில் சேராது. திருநெல்வேலி மாவட்டம் தானே தவிர அது திருநெல்வேலியில் சேராது. நீங்கள் போய் உட்காரலாம். நீங்கள் சொல்கிறது முக்கூடல் மருதமுத்தூர் பாப்பாக்குடி சரானா, போயிருங்க வரேன். உங்களுக்கு எஸ், உட்காரலாம். ஆனந்தமான அருள்நிலையை கொண்டு ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் கருணையை பெற்று வந்த பெருமாட்டி. ராஜகோபால சுவாமி கோயில் இருக்குன்னா கால் ஒன்றாங்க. வரலாம். என்ன வேணும் செல்ல குட்டிகளே? கண்ணை மூடிக்கா. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை மிக ஐஸ்வர்யமாக இருக்கும். கைவிட மாட்டான். அவன் மேலே அவன் உயிரவே வச்சிருக்கான். மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 9 மாதங்கள் கழித்து குடும்பத்தோடு உங்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள். அதில் உங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களால் அவர்களுடைய வாழ்க்கை புனிதமாக உயரும். ஒரு மாபெரும் வண்டி வாகனம் எடுத்து மீண்டும் ஒரு தொழில் நடத்துவார்கள். என் ஆசையால் அவர்கள் முன்னேறுவார்கள். கால் ஒன்று சொல்லலாம். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு கிழவியின் உயிர் பாதுகாக்கப்படும். எத்தனை ஆண்டுகளுக்கு? 3 ஆண்டுகளுக்கு. ஒரு வீடு சம்பந்தமான பத்திரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நிகழும். அதில் உங்கள் பக்கம் வெற்றியும் கிடைக்கும். போதுங்களா? இந்தா ஐஸ்வர்யமாக இருப்பான். மாதம் ஒரு முறை என்னை வந்து பார்த்துக்கா, நீ சந்தோஷமாக இருந்துக்கா. இந்தா செல்வம் பெருகும், ஆனந்தம் கூடும். வாழ்க. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. சந்தி மரித்த அம்மன் எங்க இருக்காப்பா? சந்தி மரித்த அம்மன் கால் ஒன்று வரலாம். சேனை ஏற்றுக்கலாம். ஓம் சந்தி மரித்தம்மன் ஒரு பக்கம் இருந்தாலும் உன் பின்னால சுள்ளமடசாமி வாரார ஏமனை நீங்க கும்பிடுவீங்க. கால் ஒன்று வரலாம். பிறந்ததில் ஒரு பிள்ளை வாதமாக வந்து மன வருத்தங்களை உருவாக்கி மன அமைதியை கெடுத்து கொண்டிருப்பார். வரலாம். என்ன வேண்டும்? எத்தனை பிள்ளைங்க? பையன் ஒருத்தன் நம்முடைய மனதுக்கு மாறுபட்ட நிலைகளோடு கருத்துக்கள் மாறி குழப்பம் அடைந்து 1.25 ஆண்டுகளாக குடும்பத்தில் எதை எடுத்தாலும் நஷ்டமும் அமைதி குறைவும் வாக்குவாதம் ஏற்பட்டு வச்ச இடத்துல கூட பணத்தை காணாத மனக்குறைகள் நடக்கும். இருக்கா? கால் ஒன்று வரலாம். மாலையம்மா மாலையம்மா. என்னப்பா அந்த ஏரியாவில் மாலையம்மான்னு ஒரு சாமி வராள், அது யாருன்னு? பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கையில் வலது பக்கத்தில் தெரியுது. உன் வீட்டுக்குள்ளே செய்வன நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசில் இருக்கு. இருக்கா இல்லையா? 2 சொல்லமானகிட்ட போய் கேட்டேன். இருக்கு, உனக்கு காப்பாற்றி தாரேன் அப்படின்னு தான் வாக்கு சொல்லும். ஆனால் இதுவரை நடக்கலையே. கால் ஒன்று. பாலத்துக்கு கீழே பாலத்துக்கு மேலே 3 முறை என்னைய பார். உன் வீட்டில் பிரகாசம் பெருகும்.
என் படத்தை வாங்கிட்டு வச்சு தியானம் பண்ணி பழகு. உன் உள்ளத்துக்குள்ளே நான் காட்சி அளிப்பேன், நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். 2 பிள்ளைகளையும் ஐஸ்வர்யம் ஆக்கி தரேன், இன்னொரு வீடு உருவாக்கி தரேன், புண்ணியம் பெறுவாய். வாங்க எக்கா, அங்கே வாங்க. ஒரு சர்ச்சு தெரியுது, எங்கே இருக்குக்கா? மணிக்கூண்டுலேருந்து உள்ளே போனவுடனே ஒரு சர்ச் இருக்குது, அந்த தானே? ஆமாம், அங்கே ஒரு அம்மாள் கோயிலும் இருக்குது. இடது பக்கத்தில் விலங்காடுகளும் நீர்நிலைகளும் இருக்குது. நல்ல மீன் பிடிச்சி திங்கிறாங்களே, கிடைக்க கால் வந்துட்டாங்க. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இன்று நான் பாடும் பாடலொன்றை நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவர் தந்த உயிரல்லவா. இன்னொரு தினம் கால் வந்துட்டாக்கா. அக்கா, நகநட்டு எங்க, பொன்பொருள் எங்க, சேர்த்து வச்ச பணத்தை எங்க? பா பா பா, கையை கொண்டா. சாகுத வரை உன்னை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுதுன்னு நினைச்சியா? உன்கிட்ட ஒரு ஆடு சொல்லுச்சு. உண்மையா? உன் பணத்துக்கு பங்கம் வராது, உன் நகநட்டுக்கு எந்த நஷ்டமும் வராது. நான் தாண்டி உன் புருஷன் கால் வந்துட்டுவான். அப்படி நானா சொன்னேன்? ஒரு எரப்பாடி பேய சொன்னான். இப்போ எல்லாம் புடுங்கிட்டு ஹலோ அப்படின்னு ஒரு போன் கூட பேசாம ஒதுக்கி வச்சிட்டான். இன்னைக்கு அனாதையா இருக்க, யாரும் வேண்டாம்னு அன்னைக்கு இருந்த, சொந்த பந்தத்தெல்லாம் உதறிட்டு இப்போ தனிமரம் ஆயிட்ட. பணமும் இல்லை, அன்போடு ஆதரிக்கக்கூடிய குணமும் இல்லை. அதனால எனக்கு பணம் வேணுமா, உனக்கு குணம் வேணுமா? பணம் வேணும், ஆள் வேண்டாம்ல. ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. 3 வாரம் தொடர்ந்து வா, அப்பொழுது உனக்கு முடிவு சொல்லுகிறேன். பக்கத்துல வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. 3 வாரம் வா. நான் ஜட்ஜ்மெண்ட் உடனே சொல்ல முடியுமே? சாப்பிட்டுட்டு போ, பட்னியா போயிட்டுனா ஒண்ணுமே நடக்காது. அண்ணா வா, இந்த ஊரே 1 2 3 4 5 6 7 8 9 10. பாளையங்கோட்டையில் வாவூசி தேடலாம். எந்த ஏரியா? மார்க்கெட், சமாதானபுரம். எஸ், பழைய போலீஸ் குவார்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதானே? கால் சொல்லலாம். இந்த பிள்ளைக்கு எந்த ஊர் தெரியாது எனக்கு. வடநாட்டு பக்கம் யாரும் நண்பர்கள் இருக்காங்களா? வடநாட்டு வரை என் குதிரை போகுது, அதான் கேட்டேன். வல்லநாடு. வடநாடுனா எங்கே இருக்குது? அங்கே யார் இருக்கா? அப்படியா? என்ன செய்யணும் இப்போ உனக்கு? எவ்வளோ நாள் ஆச்சு போய்? எவ்வளோ நகை? பொம்பளை களவாண்டுட்டா. ஏய், உறவு வேணுமா நகை வேணுமா? அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, நான் அவளுக்கு உடனே கொண்டு வந்து வர வைக்கேன். ஓடு. உள்ளே இருப்பார்கள். போயிட்டு வா, பணம் கிடைக்கும். கம்ப்ளைண்ட்டை கொடு, உன் நகையை வாங்கி தரேன். கனி கொடுக்காம யாரும் வந்து நிற்கக்கூடாது. என்னம்மா வேணும்? மாமாங்க எந்த ஊர்? ஓ, நீங்கள் கேரளா. எവിടെ ஸ்தலமானு? அடூர். இந்தா எல்லா புண்ணியமும் பெற்று வருவாய், நலமடைவாய் மகளே, வாழ்க. அடுத்து சௌரியமாக வந்து இருந்து கேட்டுப்போம். ஓகே.
கர்மசாமிக்கு சொக்கம்பட்டி. எனக்கு வயிறு எரியுதுப்பா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா, வயிறு எரியுதுப்பா, ஐயா வயிறு எரியுது, தண்ணி கொடுங்க. என்ன வேணும்? வயிற்றுக்குள்ள எதுவும் கிடக்குன்னு ஆராய்ச்சி பண்ணீங்களா? குடல்ல எதுவும் பாதிப்பு இருக்கும்னு சொல்லி எதுவும் டெஸ்ட் பண்ணீங்களா? என்ன பண்ணுனீங்க? எண்டாஸ்கோப் எதுவும் எடுத்து பார்த்தீங்களா? என்ன ரிசல்ட் வந்துச்சு? வயிற்றுக்குள்ள சொல்லத்தக்க வளர்ச்சியோ குழப்பமோ ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு வலியும் வேதனையும் மட்டும் இருந்து கொண்டே இருக்கு. திடீர்னு வயிறு வீங்கும், ஏத்துனது மாதிரி திடீர்னு குறையும், மூச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏதோ ஒரு கோளாறு நம்ம வீட்டில் நடந்து போச்சு. இது இயற்கையா, உண்மையா, அல்லது வேற எதுவும் மாய மந்திரத்தால் ஆனதா என்ற மனக்குழப்பம் உங்க ரெண்டு உள்ளது. சத்தியமா செய்வன நடந்தது உண்மை, சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சதும் உண்மை. யாருன்னு மட்டும்தான் சொல்ல மாட்டேன், ஆனால் குணமாக்கி தந்துடுவேன், சரி பண்ணி தரேன். கால் ஒன்று வரலாம். குழந்தை வேணுமா? மாற்றி தரேன், தைரியமாக இருக்கலாம். மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? யார் சாமி ஆடுறது? யாரு? எதையும் சொல்ல விரும்பல, எதையும் சொல்ல விரும்பல, எதையும் சொல்ல விரும்பல. சந்தோஷம், அது பாக்கியம். கர்மசாமிக்கு இந்தாப்பா, பிள்ளைக்கு வேலையும் கிடைச்சிரும், உன் உடல்நிலையை காப்பாற்றி தாரேன். 7 முறை என்னைய பார்க்கணும். வைகாசியில் ஆரம்பித்தா புண்ணியம் கிடைக்கும். அது கிடைக்கும்னு சொல்லி உத்தரவு தந்துட்டேன். சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருங்க. ஒரு 15 நாளைக்கு ஒருக்க என்னை வந்து பார்த்துக்காங்க, எல்லாம் நல்லா ஆயிரும்.